இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். 2 கொரிந்தியர் 5:21 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உலகமெங்கும் இந்த நாளிலே சாம்பல் புதன்கிழமை என்று ஒவ்வொருவரும் தியானிக்கிற இந்த நாளிலே ஏன் தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு வந்தார் என்று நாம் தியானிப்பது மிகவும் முக்கியம். வேதம் சொல்கிறது, ஒருவரும் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கொண்டாராம். இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு கொடுத்ததற்கு ஒரே ஒரு நோக்கம், ஒருவரும் நரகத்திற்கு போகக்கூடாது, எல்லோரும் மீட்கப்பட வேண்டும், எல்லோரும் ரட்சிப்படைய வேண்டும் என்று அது ஒரே ஒரு நோக்கத்திற்காகத்தான் பிதாவாகிய தேவன் தன்னையே குமாரனாய் இந்த உலகத்திற்கு அனுப்பினார். இந்த நாளிலே நம்முடைய இருதயத்தை நாம் தேவனுக்கு ஒப்புக் கொடுப்போமா? பாவத்திலே கர்ப்பம் தரித்து பிறக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்தமாய் வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். மறுபடியும் பிறந்து மனம் திரும்புதலை ஏற்று தேவனுடைய நாமத்தின் நிமித்தமாய் நீங்களும் நானும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருடைய பிள்ளையாய் மாற வேண்டும். அதுதான் முக்கியம். ஒவ்வொரு வருடமும் சாம்பல் புதன்கிழமையையும் இந்த 2 நாட்களின் தியானிப்பதினாலே உங்களுக்கும் எனக்கும் பரலோகம் செல்லவே முடியாது. ஆனால் மனம் திரும்பினால், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டால், ரட்சிப்பை பெற்றுக்கொண்டால், மறுபடியும் பிறந்தால், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டால், தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்கின்ற போது, ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்தமாய் அவருடைய இரத்த கோட்டைக்குள்ள அர்ப்பணிக்கின்ற போது, அவருடைய பிள்ளைகளாய் வாழ்கின்ற போது உங்களுக்கும் எனக்கும் நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். எனவே இந்த நாளிலே நம்மை நாம் அர்ப்பணிப்போம். பாவம் அறியாத அவரை நமக்காக அவர் பாவமாக்கினார். அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு, யாருக்குள்? இயேசு கிறிஸ்துவுக்குள். இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இந்த நாளிலே உங்களுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு ஒரே ஒரு காரணம், நீங்களும் நானும் உலகத்தில வாழ்கின்ற நாட்களில் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், பரலோகத்திற்கு செல்ல வேண்டும், அவரோடு கூட நித்திய காலமாய் வாழ வேண்டும் என்கிற ஒரே ஒரு நோக்கத்தின் நிமித்தமாகத்தான் அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். அந்த குமாரனாகிய இயேசுவை இந்த நாளிலே நாம் ஏற்றுக்கொள்வோம். நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து மனம் திரும்புதலுக்குள் வருவோம். கர்த்தர் உங்களையும் என்னையும் தன்னுடைய இரத்த கோட்டைக்குள்ளே மறைப்பார், ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்குவார். அவருடைய பிள்ளையாய் அவர் மாற்றி இருக்கிறார். ஆம், நம்முடைய பாவங்களை சுத்திகரிக்கும்படியாகவே இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். உலகத்தின் பாவத்தை சுமந்து திருக்கிற தேவாட்டுக்குட்டியாய் அவர் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். எனவே இந்த நாளிலே நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளே வைத்து பாதுகாத்துக் கொள்வார், ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துவார். அர்ப்பணிப்போமா? கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி ராஜாவே. அப்பா, எங்களுக்குள்ளே ஆண்டவரே தகப்பனே ஒரு நல்ல இருதயத்தை கொடுங்க அப்பா. ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையை கேட்டு மனம் திரும்பட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்து எங்களுக்காக வந்ததின் நோக்கத்தை உணர்ந்தவர்களாய் ஒவ்வொருவரும் ரட்சிப்படையட்டும் தகப்பனே. அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய பரிசுத்த ரத்தம், இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி எங்களை சுத்திகரிக்கும்படி அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.